ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் நான்மணிக்கடிகை பழமொழி 400 இதை பற்றின பாடல்கள் புக்கில் இருக்கிறதையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. விளம்பினாகனார். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்திற்கு விளக்கு பெண்ணாவால், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே. இதில் இருக்கக்கூடிய சொல் பொருள், மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால் பண்பில் சிறந்த, மணக்கினிய மனதுக்கு இனிய, காதல் புதல்வர் அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும்போது, புகழ்சால் புகழை தரும், உணர்வு நல்லெண்ணம். நூலாசிரியரின் பெயர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர்பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். இந்த நூல் குறிப்பு நான்மணிக்கடிகை 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றது. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், பாரி மடமகள் பான்மகட்கு நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள், ஒன்றுரா முன்றிலோ இல். மூன்றுரை அறையனார். இது பழமொழி 400 இருக்கிற ஒரு பாடல். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை, இவர் மூன்றுரை அறையனார் யார் அப்படின்னா 3 சொல்லி பாருங்க. சமண அப்போ என்னது, மூன்றுரை அறையனார் சமய ரெண்டுமே 3 லெட்டர்ஸ் வரும். சமண சமயத்தை சேர்ந்தவர். பழமொழி 400 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளதால் இது பழமொழி 400 என பெயர் பெற்றது. அடுத்த பாடல் கல்வியின் சிறப்பு. ஆற்றவும் கற்றார், அறிவுடையார், அஃதுடையார், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாதமவேயாம், ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவராவார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடில்லை. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை. இன்னொரு பழமொழி 400 பாடல். நாடி நமரென்று நன்கு புணர்ந்தாரை, கேடு பிறரோடு சூழ்தல், கிளர்மணி நீடுகள் வெட்ப, நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைந்து விடல். இதுவும் ஒரு பழமொழி 400 பாடல் தான். அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமக்கு உதவியவர்களுக்கு அவரின் பகைவரோடு சேர்ந்து தீங்கிழைப்பது, ஒருவன் உணர்வின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்த்தி உயிர் விடுதலை போன்றதாகும். அதாவது ஒரு மரத்தில் ஏறி அந்த கிளையில் உட்காந்துட்டு அந்த மரத்தோட கீழே அடியவே வெட்டுறது தான் இந்த நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு அவங்க பகைவரோடு சேர்ந்து தீங்கிழைக்கிறது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். நான்மணிக்கடிகையில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதாவது மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படிங்கிற இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம், நான்மணிக்கடிகை. அடுத்தது பழமொழி 400 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரை அறையனார்.
ஆற்றுணா வேண்டுவது இல். இவ்வடியின் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. மூன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் எனும் சொல்லின் பொருள் அரசன். கற்றவர்க்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய புலவர் மூன்றுரை அரையனார். அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எது? பழமொழி 400. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.